வணக்கம். இது ஒரு அழகான கதை, கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு அறிஞர் இருந்தார். அவர் பொருளாதார மேதையாகவும் இருந்தார். பல நாட்டு மன்னர்கள் தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை சீர் செய்வது எப்படி என்கின்ற ஆலோசனைக்கு அவரை நாடினர். ஒரு நாள் அந்த ஊர் தலைவர் அவர் முன் வந்து அவரை பார்த்து கிண்டலாக கேட்டார், ஐயா அறிஞரே, நீங்கள் பெரிய அறிஞர் என்று உலகமே உங்களை பாராட்டுகிறது. ஆனால் உங்கள் பையன் அடிமுட்டாளாக உள்ளான். தங்கத்தின் மதிப்பு அதிகமா வெள்ளியின் மதிப்பு அதிகமா என்று கேட்டால் அவன் வெள்ளியின் மதிப்புதான் அதிகம் என்கின்றான். வெட்கக்கேடு என்றார். அதை கேட்ட அந்த அறிஞருக்கு பெரிய வருத்தம். தன் பையனை அழைத்து, தங்கத்தின் மதிப்பு அதிகமா வெள்ளியின் மதிப்பு அதிகமா என்று கேட்டார். அதற்கு அந்த பையன் தங்கத்தின் மதிப்புதான் அதிகம் என்றார். பின் எதற்கு ஊர் தலைவர் கேட்டபோது வெள்ளியின் மதிப்பு அதிகம் என்று சொன்னாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பையன் சொன்ன விளக்கம்தான் இங்கு கவனிக்கத்தக்கது. நான் தினமும் பள்ளி செல்லும் வழியில் ஊர் தலைவர் ஒரு கையில் தங்க நாணயத்தையும் மறு கையில் வெள்ளி நாணயத்தையும் வைத்துக்கொண்டு, அறிஞரின் மகனே, இதில் மதிப்பு மிக்கது எதுவோ அதை நீ எடுத்து செல்லலாம் என்பார். நான் தினமும் வெள்ளி நாணயத்தை எடுப்பேன். அவரும் அவர் உடன் இருப்பவர்களும் என்னை பார்த்து ஏளனம் செய்து சிரிப்பார்கள். இது ஓராண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் தங்கத்தின் மதிப்புதான் அதிகம் என்று சொல்லி தங்க நாணயத்தை எடுத்துவிட்டால் அந்த விளையாட்டு அன்றோடு நின்றுவிடும். எனக்கோ ஒரு நாணயம்தான் கிடைக்கும். தினமும் வெள்ளி நாணயம் எனக்கு கிடைக்காது. அதனால் வெள்ளி நாணயம்தான் மதிப்பு மிக்கது என்று சொல்லி தினம் தினம் வெள்ளி நாணயத்தை எடுத்து செல்கிறேன் என்றான் அந்த பையன். அதை கேட்ட அறிஞருக்கு பெரிய வியப்பு. நண்பர்களே, வாழ்க்கையில் பல நேரங்களில் நம் முட்டாளாக வேடம் அணிய வேண்டி இருந்தால் அணிவதில் தவறில்லை என்பதுதான் இந்த கதை சொல்லும் செய்தி. நன்றி.